இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த ஆடியோவில் கூட ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் நான் அறியாமல் இல்லைனா அறிஞ்சு செய்கிற ஒரு 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 தப்பை தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது பாடுகள் வரும் பொழுது குறை சொல்கிறது இல்லைன்னா முணுமுணுக்கிறது. ஸோ அதை பற்றி தான் நான் அதில் பேச போகிறேன். அதுக்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபம் நான் பண்ணிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ இந்த பேச போகிற வார்த்தைகள் உம்முடைய தகப்பனே, நீரே பேசுங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் தகப்பன் இந்த வார்த்தைகள் விழுந்து அவைகள் நல்ல நிலத்தில் போடப்பட்ட விதைகளாக அது கனி கொடுக்கத்தக்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கப்பா. ஆமீன். நான் சொல்லியிருந்தேன் தலைப்பு, அதாவது ஒரு பிரச்சனை இல்லைனா ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம போகும் பொழுது நம்ம பண்ணுற தவறுகள், நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் பாடுகள் கட்டாயம் இருக்கும். இது பைபிள்லே இருக்குது. உங்களுக்கு சோதனைகள் உண்டு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நீங்கள் திராணிக்கு மேலே சோதிக்கப்பட மாட்டீங்க இப்படின்ட்டு பாடுகள் முக்கியன்றது பைபிள் சொல்லுது. இதுக்கு முன்பதாக போட்ட ஒரு சில ஆடியோ காலில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், பாடுகளை தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நேரத்தில் என்னென்னா, பாடுகள் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் அதை எப்படி அதை அணுகிறோம், எப்படி நம்ம அதை அப்ரோச் பண்ணுறோன்றத ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே நம்மளில் நிறைய பேர் ஆரம்பத்தில் கர்த்தர் மேலே ஒரு பற்றுதலாக இருக்கும்போது அந்த ஆரம்ப ஸ்டேஜ் பாடுகள் வரும்போது, அந்த ஆரம்ப ஸ்டேஜ் ஒரு பிரச்சனை வர்றதுக்குள்ள ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம அதை பெருசாக கண்டுக்கிறதுல விசுவாசமாக தான் இருப்போம். அப்போ கூட பொருளை கர்த்தர் பார்த்துக்கொள்வார், அவர் எனக்கு இதை செய்வார், இந்த காரியத்தை செஞ்சு முடிப்பார், இல்லை அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுதலை கொடுப்பார், இல்லை இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை காப்பாற்றுவார்னு நம்ம ரொம்ப விசுவாசமாக இருப்போம், ஜெபம் பண்ணுவோம், உற்சாகமாக இருப்போம். அந்த பாடுகளை குறித்து நம்ம கவலை இல்லாமல் இருப்போம், கர்த்தர் மேலே பாரத்தை போட்டுட்டு. ஆனால் நாட்கள் ஆக ஆக கர்த்தர் மனுஷங்களை புடமிடுகிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான ஆயுதம் என்னென்னா, காலதாமதங்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். அந்த காலதாமதம் நாட்கள் ஆக ஆக அந்த பிரச்சனை தீராமலே இருக்கும், இல்லை அந்த சூழ்நிலை மாறாமலே இருக்கும் பொழுது நம்ம நிறைய தவறுகள் பண்ணுறோம். அது முக்கியமான ஒரு தவறு என்னென்னா, நம்ம குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம். குறை சொல்கிறது, நமக்கு வந்த பிரச்சனையை குறை சொல்கிறது, மற்றவங்க கிட்ட பற்றி அதை குறை சொல்கிறது. எனக்கு வந்த பிரச்சனைலாம் அவங்களுக்கு அது தெரியாதுங்க. இது இன்னொரு வகையில் இது பெருமையை கூட குறிக்குது. அதாவது நமக்கு வந்த பிரச்சனையை நம்ம க்ளோரிஃபை பண்ணி சொல்லுவோம் அடுத்தவங்கக்கிட்ட. அதாவது நமக்கு வந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தி சொல்லுவோம், அது ஒரு பெரிய விஷயமா அதை மேன்மைப்படுத்தி கூட சொல்லுவோம் நிறைய நேரங்களில். அது நல்ல பிரபலமான ஒரு சில டயலாக்லாம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். என்னென்னா, எனக்கு வந்திருக்கிற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வந்தாதாங்க தெரியும், ஏன்னா எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை எனக்கு தான் தெரியும், அந்த வேதனை என்னன்ட்டு. உங்களுக்கெல்லாம் அது புரியாது, அந்த இடத்துல இருக்கிற எனக்கு தான் தெரியும். யாரை பார்த்தாலும் இந்த ஒரு புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க, யாரை பார்த்தாலும் குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த தான் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை குறித்து ஒரு குறை, ஒரு 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 அதிருப்தியை தெரிவிக்கிறது உடனே. அது குறிப்பாக அந்த இதெல்லாம் அவிசுவாசமான வார்த்தைகள், அதுலேயும் குறிப்பாக அதெல்லாம் பெருமையை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாமே. எனக்கு வந்திருக்கிற பிரச்சனையெல்லாம் உங்களால் தாங்கிக்க, உங்களுக்கு தான் நீங்களாம் தாங்கிக்கவே மாட்டேங்க, உங்களால் நிற்கக்கூட முடிஞ்சிருக்காது, நான் சொன்னால் உனக்கு புரியாது என் பிரச்சனை என்னன்னு. இது எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற அந்த பழைய மனுஷன் சொல்லப்படுகிற பிசாசை அவன் என்ன பண்ணுறான், நம்மளை சொல்லும்படி உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பான். அந்த நேரத்தில் நமக்கு அது தெரியாது இது பிசாசோடைய ஒரு கிரியைன்ட்டு. நம்ம நினச்சிப்போம் நம்மளோட வேதனையை வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கதான் நினச்சிட்டு பிசாசுக்கு அடிமையாக இருந்துகிட்டு இருக்கோம். இந்த காரியங்களை சொல்லி அவன் ஒவ்வொரு முறை நீங்கள் ஒரு நபரை சந்திக்கும் பொழுதும் உள்ளுக்குள்ளேருந்து உன் பிரச்சனையை பற்றி பேசு, உன் பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு பேசு, உன் பிரச்சனை மூலமாக பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்க முடியாதுன்னு போய் சொல்லு. இப்படி பிசாசனம் பிரச்சனைகளை பார்க்க வைப்பான். இந்த காரியம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. குறிப்பாக நான் இதை சொல்லும்படியாக நான் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டு புடமிட்ட கதை தான் நான் சொல்ல போகிறேன். அந்த காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் பிளந்ததை பார்த்த ஜனங்கள், அவங்க 10 வாதைகளை கண்ணார கண்ட ஜனங்கள், அப்படி பிரத்யட்சமான அந்த அற்புதங்களெல்லாம் பார்த்த ஜனங்கள் கூட அவங்களுக்கு ஒரு சூழலை வரும் பொழுது கர்த்தர்கிட்ட அந்த விசுவாசம் போகுது. கர்த்தர் எங்களுக்கு இதை பண்ணுவாரா, எங்களுக்கு சாப்பாடு தருவாரா, எங்கள் தாகத்தை தீர்ப்பாரா. இது ஒரு கடலை பிளந்து அதன் மத்தியில் வெட்டாந்தரையில் நடந்த ஜனங்கள் ஒரு ஆஃப்டர் ஒரு சாப்பாட்டுக்கு கர்த்தரை அவிசுவாசமாக பார்க்குறாங்க. குறிப்பாக அந்த யாத்திராகம் புஸ்தகம், என்னாக புஸ்தகங்கள்லாம் அது நிறைய இருக்குது. யாத்திராகம் 16 அந்த உணவிற்காக அவங்க போய் குறை சொல்லுவாங்க, மோசேட்ட முறுமுறுப்பாங்க.
17வது அதிகாரத்தில் தாகமாக இருக்குது, தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க சொன்ன பிரபலமான ஒரு சில வரிகள்லாம், நாங்கள் எகிப்திலே இருந்திருப்போம், இங்கே வந்து சாகடிக்கவா கூட்டிகிட்டு வந்தீர்னு கேட்பாங்க. ஆனால் இங்கே வித்தியாசம் என்னென்னா, மோசைக்கும் அந்த ஜனங்களுக்குமான வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோசையோட கண்களும் அவனுடைய இருதயமும் கானானை நோக்கி தான் இருந்தது எப்போவுமே. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களும் இருதயமும் எகிப்து நோக்கி இருந்தது. இது உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதாவது தேவன் மோசைக்கிட்ட வாக்கு பண்ணுறார், நான் உங்களை கானான் தேசத்துக்கு அழைத்து போவேன்ட்டு, நான் உன்னை பயன்படுத்த போகிறேன், நான் உன்னை கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போவேன்ட்டு தேவன் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையை அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் நம்பிக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு நாள் அந்த 40 வருஷம் அந்த ஜனங்களால் தானும் அந்த இடத்துல சோதிக்கப்படுறான். அந்த ஒவ்வொரு நாளுமே எனக்கு தெரிஞ்சு மோசை ஒவ்வொரு நாளும் கண் விழிக்கும் பொழுதும் அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே எப்போ கானானை நோக்கி போக தான் இருக்கும். அவர் ஏக்கம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இன்னொன்று, அவர் 100% நம்பியிருக்கார், விசுவாசமாக இருந்திருக்கிறார். ஏன்னா அதனால தான் அவர் பொறுமையாக இருந்தார் 40 வருஷ காலமும். இல்லைனா அவர் எப்போயும் விட்டுட்டு ஓடி இருக்கலாம், அந்த நம்மளால் அது முடியாதுப்பான்னு சொல்லிட்டேன்னா. மோசைக்கு தெரிஞ்சிருச்சு தேவன் கானானுக்குள்ளே நம்மளை நடத்தி கூட்டிக்கொண்டு போக தான் போகிறாருன்னு. அதுதான் விசுவாசம். இப்போது இந்த காரியத்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பொருத்தி பாருங்கள். நீங்கள் இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி இருக்கிறீங்களா, மோசே மாதிரி இருக்கிறீங்களான்ட்டு. இப்போ தேவன் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறாருன்னா, நான் பலமுறை சொல்லியிருக்கிறது நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையோட பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்கான விடுதலையும் தேவன் உங்களுக்கு கொடுத்துப்பார். அதான் உங்களுக்கு திராணிக்கு மேலே சோதிக்க விட மாட்டார். உங்கள் சோதனை கொடுக்குற அவர் சோதனையிலேருந்து தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார்னு வசனம் இருக்குது. உங்களுக்கு ஒரு பாடுகள்னு ஒன்று இருக்குன்னா அதற்கான பலன்கள் கட்டாயம் இருக்குது தேவன்கிட்டருந்து. நீங்கள் பாடுகளை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை இருக்குது. ஒரு பாடுகளும் வாழ்க்கையில் வருதுன்னா அதுக்கப்புறம் இந்த பலன்களை நம்ம பெற்றுக்கொண்டே ஆகணும். அந்த தேவன் நியமித்த நேரத்தில் நாம் இங்கே என்ன பண்ணுறோன்னா, நம்ம பாடுகள் வந்து வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் காலதாமதம் டைம் எடுத்துக்கும் பொழுது நம்ம கண்கள் எப்போவுமே என்னது, அவிசுவாசத்தை நோக்கி தான் போகுது. இருதயம் அவிசுவாசத்தை பற்றி கொள்ளுது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அவிசுவாசத்தை பற்றி கொண்டாங்களோ, எப்படி அவங்க நிலைமையெல்லாம் அவங்க பின்னோக்கி பார்த்துட்டே இருக்காங்க எகிப்தை நோக்கி. நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயங்களை திரும்ப அதை நம்ம இருதயத்துக்குள்ளே கொண்டு வந்து குத்தி கொண்டுக்கிட்டு இருப்போம். நான்லாம் எப்படி கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, இத்தனை வருஷ காலமாக என் பாடுகள் எனக்கு தான் தெரியும், உங்களுக்குலாம் அது தெரியாது. இப்படி ரொம்ப 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 ஒரு முட்டாள்தனமான அறியாமையான சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிறாங்க, நான் வனாந்தரத்துக்கு வராங்க, வனாந்தரத்தில் தான் அவங்களுக்கு பாடுகள் வருது. ஆனால் அவங்க இருதயம் என்னென்னா அந்த வனாந்தரத்துக்குள்ளேயே இருக்குது. வனாந்தரத்தையும் எகிப்தையும் தாண்டி அவங்க யோசிக்கவே இல்லை. ஆனால் மோசே அவன் இருதயம் இது எல்லாமே கானானை நோக்கி தான் இருந்துச்சு. அவன் எப்போவுமே மோசையோட இருதயம் கானானை நோக்கி தான் இருந்தது. நம்மளும் அப்படி தான் இருக்கணும்னு தான் வசனம் சொல்லுதுங்க. அதுதான் தேவனும் விரும்புகிறார். நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன், தற்போதைய நிலைமையை பற்றி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இதுலேருந்துலாம் எப்படி வெளியே வர முடியும், இந்த ரொம்ப இடியாப்ப சிக்கலாக இருக்கேன் என் வாழ்க்கை, இதுலேருந்து இதெல்லாம் எப்படி சார்ட் அவுட் ஆகும், எப்போ இதெல்லாம் சுமூகமாக முடியும், அதையே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று அதை யோசிப்போம், இல்லைனா பழைய விஷயங்களை யோசிச்சுட்டு இருப்போம். என் வாழ்க்கையில் அப்படி நடந்ததுனால தான் நான் இப்போ இப்படி கஷ்டப்படுறேன், அவங்க அப்படி இருந்தனால தான் நான் இப்போ இப்படி கஷ்டப்படுறேன், நான் அன்றைக்கி பண்ண அந்த தவறான முடிவுனால தான் நான் இப்போ இப்படி இருக்கிறேன்ட்டு ஒன்று பழைய காரியங்கள் குப்பையை கிளறது, இல்லைனா இப்போ இருக்கிற சூழல் அந்த உலையான சேட்டுக்குள்ளே உழண்டுக்கிட்டு இருக்கிறது. ஆனால் யாருமே தேவன் நமக்கு அடுத்து வைத்திருக்கிற அந்த பலன்களை பற்றி யோசிக்கிறதே இல்லை. தேவன் நமக்கு அடுத்து வைத்திருக்கிற அந்த பாடுகள்லேருந்து நம்ம விடுவித்து கொண்டு போக போகிறார், அந்த நிலைமையை யோசிக்கிறதே இல்லை. அந்த பிரச்சனையில், அந்த வியாதியில், அந்த கடன் பிரச்சனையில், அந்த மனஸ்தாபத்தில், அந்த டிப்ரெஷன்லேருந்து தேவன் கட்டாயம் கூட்டிகிட்டு போக போகிறார். அதுலேருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். அதை நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனநிலைமை தான் இருக்குது. ஒன்று பழசை பார்க்குறோம், இல்லை இருக்கிற நிலைமையிலே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதாவது பாடுகள் வரும் பொழுது சோர்ந்து போகாமல் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் அந்த பாடுகளுக்காக. ஏன்னா அந்த பாடுகள் மத்தியில் தேவன் ஏதோ உங்களுக்குள்ளே இருந்துக்கிற பழைய கெட்ட காரியங்களை நீக்குவார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார், உங்களை தகுதிப்படுத்துவார், உங்களை இன்னும் புடமிடுவார் அந்த நேரத்தில் பாடுகள் மத்தியில். அதனால் அந்த பாடுகள் வரும்போது தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க. குறிப்பாக அந்த பாடுகளை குறித்து அடுத்தவங்கள்ட்ட போய் அந்த மேன்மையை சொல்லாதீங்க. அந்த பாடுகள் எந்த நிலைமையிலுமே, இது நம்ம எல்லோரும் நிறைய பேர் பண்ணுற தப்பு. நான் உட்பட பண்ணியிருக்கிறேன். இப்போது அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு நான் பிரயாசப்பட்டுருக்கிறேன்.
அதெல்லாம் கேட்க கேட்க ஒரு மாதிரி எரிச்சல் தான் வரும். கண்டிப்பாக நம்ம யாருமே அடுத்தவங்க பிரச்சனையை நம்ம அதை உணர முடியாது. என்ன தான் அவங்க விஷயத்த சொன்னாலுமே முழுமையான வழியை உணர முடியாது. அவங்கவுங்களுக்குள்ள பிரச்சனை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அவங்கவுங்க மனநிலைமை அவங்களுக்கு தான் இருக்கும். ஆனால் அதை மேன்மைப்படுத்தாங்க. அதை உடனே கம்பேர் பண்ணி நம்ம எந்த விஷயத்த போய் சொன்னாலுமே ஏதாவது நமக்குள்ள ஒரு பிரச்சனை பாடுகள் இருந்தது, தேவனிலேருந்து விடுதலை கொண்டு வந்தாருங்க நம்ம விசுவாசமாக சொல்ல போனாலுமே அவங்க உடனே கம்பேர் பண்ணுறாங்க. உனக்கு வந்த பிரச்சனை ஏன் பிரச்சனை ஒன்றும் இல்லை, உனக்கு ஏன் பிரச்சனை வந்திருந்தால் உனக்கு தெரியும் நான் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேன்ட்டு ரொம்ப 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 ஒரு 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 இக்னோரண்ட்டாக ரொம்ப அறியாமையிலேருந்து சிலர் பேசுவாங்க. இது எல்லாமே என்னென்னா உள்ளுக்குள்ள வந்து இந்த பிசாசு ஆட்டம் போடுவான். பாரு நான் எப்படிலாம் அவனை இயக்கிறோன்னு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நான் எப்படிலாம் இயக்கிறோன்னு அந்த மாதிரி அவன் பண்ணிகிட்ருக்கிறான் இந்த பொண்ணு இந்த மகா அப்படின்ட்டு பிசாசு சந்தோஷப்படுறான். அந்த பாடுகளை நீங்கள் மேம்படுத்தும் போது தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. நீங்கள் பிரச்சனைகள் இருக்கிறீங்கன்னா ஒரு உறுதியாக நம்பணும், விசுவாசிக்கணும். என்னென்னா அந்த பிரச்சனையில் இருந்து ஒரு விடுதலை இருக்குது, கட்டாயம் இருக்குது. அது காலதாமதம் ஆகும் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி பாருங்கள். உங்கள் ஆத்மாவை நிதானித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் உங்கள் ஆத்மா எந்த இடத்துல தேவனுக்கு விரோதமாக இருக்குது, எந்த இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்குது, எந்த காரியத்தை நீங்கள் விட வேண்டியது இருக்குது, இல்லை எந்த விஷயம் உங்களுக்குள்ள இருக்கிற எந்த விஷயம் தேவனை வந்து காயப்படுத்துது, இதெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே எக்ஸ்ரே போட்டோமா நீங்கள் நிதானித்து பார்க்கணும். உட்காந்து ஜெபம் பண்ணும்பொழுது பைபிள் வாசிக்கும் போது தேவன் இதெல்லாம் உணர்த்துவார். நம்ம அதுக்காக தான் ஜெபம் பண்ணுறதுக்கு ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும்லாம் சொல்கிறது. உங்களை நீங்களே நிதானித்து பார்க்கணும். நிதானித்து பார்த்தா தான் ஏன் அந்த காலதாமதம் ஆகிட்டு இருக்குன்னு நமக்கு புரிய வரும். ஏன் இந்த விஷயம் இன்னும் முடிய மாட்டேங்கி, ஏன் இந்த வியாதி இன்னும் தீர மாட்டேங்கி, நான் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு பரிசுத்தமாக இருக்கிறேன், ஏன் இன்னும் இந்த கடன் பாரம் என்னை விட்டு போக மாட்டேங்குது, ஏன் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னு. ஏன் அந்த காலதாமதம்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு குறை, ஒரு பாவம் தேவன் அந்த அவரோட கிரியை செய்ய விடாமல் தடுத்துட்டு இருக்குது. தேவன் வெயிட் பண்ணுறாரு, நீங்கள் எப்போ இருந்து மனம் திரும்பி வெளியே வருவீங்க, அப்புறம் அந்த ஸோ தட் அவர் வந்து அந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்க அற்புதத்தை செய்யலாம்னு காத்துட்ருக்கிறார் அவர். நாம் என்ன பண்ணுறோம், தேவனை தடை பண்ணி வச்சுட்ருக்குறோம். ஸோ அந்த காலதாமதங்கள் வரும்பொழுது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனை உங்களுக்குள்ளே தான் இருக்குது. பிரச்சனை உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கட்டாயம் தேவன் உங்கள்கிட்ட அதை பேசுவார். இது கிட்டத்தட்ட இன்னொரு மாதிரி சொல்லலாம். எப்படின்னா, ஒரு மோசே எப்படி அந்த கானானை மட்டுமே பார்த்தாருன்னா அடிப்படையில் அவருக்கு இருந்தது ஒரே விஷயம், விசுவாசம். தேவன் அதை செய்வார்ன்ற விசுவாசம். இஸ்ரேல் ஜனங்களால் ஏன் அப்படி இருக்க முடியலன்னா அவிசுவாசம். ஸோ இந்த இடத்துல விசுவாசம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு பார்க்கணும். நம்ம விசுவாசத்தை அடிக்கடி கேட்டு அதோட வேல்யூவை நம்ம அப்படி குறைச்சிட்டோமோன்னு தோணுது. விசுவாசம் அப்படின்றது அதை இன்னும் நம்ம ஒரு விசுவாசம்ன்றது கடலாக எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் நம்ம கரையிலே தான் நிற்கிறோம். அது இன்னும் ஆழமாக போக போக தான் இன்னும் அது அருமையான விஷயமாக நமக்கு தெரியும். நானுமே அதுக்கு பிரயாசம் தான் படுறேன். நானும் அதில் ஏதோ தேர்ச்சி பெற்றேன்னு சொல்ல வரல. நம்ம விசுவாசம்னு வாயால் வர சும்மா பார்க்குறவங்கள்ட்டலாம் நம்ம வந்து சும்மா ஒரு ஷோ ஆஃப் பண்ணிக்கிறோம். நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நான் நல்லா விசுவாசமாக இருக்கிறேன், கர்த்தர் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு, எனக்கு நான் விசுவாசம். இது என்னென்னா மற்றவங்க முன்னாடி ஒரு 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 ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டு தாங்களே திருப்திப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்மளுக்குள்ள அந்த ஒரு தாழ்மை இல்லை. ஓகே, நம்மக்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம மாற்றிக்கணுன்ற தாழ்மை வரமாட்டேங்குது. ஒரு பெருமை அவங்களை தடுக்குது. இல்லை தேவன் நமக்கு செய்வார் பெரிய அளவில் வார்த்தையில் மட்டும்தான் இருக்குது விசுவாசம். அவங்க இருதயத்துலேயோ பல குழப்பங்கள் இருக்குது, பல பயங்கள் இருக்குது, சோர்வுகள் இருக்குது. நடக்குமா நடக்காதா, ஏன் இவ்வளோ டைம் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. இது எல்லாமே அந்த ஒரு பாடுகள்ன்றதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, அதை உங்களை சுற்றி ஒரு புகைமூட்டமாக இருக்குது, ஃபாகியாக இருக்குமாங்க இல்லையா. இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் அந்த புகை மூட்டமாக இருக்கும், பனி மூட்டமாக. அந்த பனி மூட்டமாக இருக்குது தாண்டி நமக்கு அந்த ரோடு தெரியாது. ஆனால் அந்த பக்கம் ரோடு இருக்குது. ஆனால் நமக்கு அந்த பனியை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை இப்போ இருக்கிற அந்த பிரச்சனையை மட்டும்தான் நம்ம சுற்றி பார்த்துட்ருப்போம். இப்போ இருக்கிற அந்த பிரச்சனை, வியாதி, காலதாமதங்களை மட்டும்தான் போட்டு மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த பனிமூட்டத்தை தாண்டி ஒரு தெளிவான பாதை இருக்குது. அந்த பிரச்சனைகளை தாண்டி தேவனோட அற்புதம் ஒன்று அங்கே இருக்குது, அந்த காணான் அங்கே இருக்குது. அதுதான் நம்ம யாரும் பார்க்குறது இல்லை. தேவன் அதை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்கணுன்னு சொல்கிறார். அதனால் ஒரு ரொம்ப 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 ஒரு ஸ்ட்ரிக்டாகவும் ஒரு அன்பு நிமித்தமும் சொல்கிற காரியம் என்னென்னா, நீங்கள் இப்போ எந்த ஒரு பிரச்சனையில் எந்த நிலைமையில் இருந்தாலும், இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும், அது என்ன பாடுகள் இருந்தாலும், அதை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் யோசிக்கணும்.
அதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு விடுதலை இருக்குது, தேவன் வச்சுருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் செயல்படணும் இனிமேல். ஏன் தாமதம் ஆகிட்டே இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் தான் தேவன்கிட்ட கேட்கணும் உட்காந்து. சும்மா நான் எப்பவும் சொல்கிறேன், தேவன்கிட்ட இருந்துக்கிட்டு அவரை போட்டு பிராண்டக்கூடாது. தேவனை செய்யுங்க 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 செய்யுங்கன்ட்டு, எனக்கு இதை செய்யுங்க, விடுதலை தாங்க, அவரை மாற்றுங்க, இவரை மாற்றுங்க, அது கடன் பிரச்சனை மாற்றுங்க, சமாதானத்துக்கு, அது அவருக்கு தெரியுங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்லாமலே அவருக்கு தெரியும் அவருக்கு என்ன பண்ணணுன்ற. நீங்கள் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஆத்மாவை தகுதிப்படுத்தக்கூடிய வேலையை நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் ஆத்மாவை நிதானிச்சு பாருங்கள். உங்கள் ஆத்மாவில் என்ன குறை இருக்குன்றதை பார்த்து தேவன் ஒப்பு கொடுங்க. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்குறாரு. நீங்கள் தேவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டாம், அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பண்ணணுன்ட்டு. ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், சில பண்ணுற ஜெபம்லாம் தேவனுக்கே பிளான் போட்டு கொடுப்பாங்க. தேவனை அந்த விஷயத்தை அந்த நபர் மூலமாக அன்னைக்கு பேசி இப்படி இங்கே கொண்டு வந்து அதை செஞ்சு கொடுங்கன்ட்டு அவருக்கு பிளான் போட்டு கொடுக்குற காரியத்தை நம்ம பண்ணிருக்கோம். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுதா, தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லிட்டு, ஆண்டவரே ஏன் இந்த பிரச்சனையை வாழ்க்கையில் அனுமதிச்சிங்க, நான் என்ன மாற வேண்டியது இருக்குது, இல்லை இதோட பின்னணி என்ன, நான் என்ன பண்ணணும் இந்த இடத்துல, எனக்கு ஏதாவது காரியம் இருக்குதா, நீங்கள் வெறுக்கிற காரியம் இருக்குதான்னு சொல்லுங்கள், நான் அதை மாற்றிக்கிறேன். கண்டிப்பாக தேவன் உணர்த்துவார். நான் சாட்சியோட சொல்லிகிட்ருக்கேன். காலதாமதம் ஆகுதுன்னா நீங்கள் அப்போ தான் காலதாமதம் ஆகும் பொழுது தான் உங்கள் ஜெபத்தையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் அதிகமாக நீங்கள் காட்டணும். அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டியது அந்த நேரத்தில் தான். ஏன் டைம் ஆகிட்டு, ஏன் அப்படி டிலே ஆகிட்டே இருக்குதுட்டு, ஏன் இந்த திருமண காரியம் டிலே ஆகிட்டே இருக்குது, ஏன் எங்களுக்கு குழந்தை வர அந்த காரியம் டிலே ஆகிட்டே இருக்குது கேட்கணும். ஏதோ ஒரு காரியம் தடுக்குது, ஏதோ ஒரு காரியம் தேவன் அவர் வெயிட் பண்ணிட்டுருக்கிறார். நீங்கள் இந்த விதமாக மாறணுன்ட்டு. அது என்னென்னு தேவன்கிட்ட கேளுங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு பாடுகள் வரும் பொழுது குறை சொல்கிறது, முணுமுணுக்கிறது, அதை மேன்மைப்படுத்துகிறத விட்டுட்டு விசுவாசத்தை ஃபஸ்ட்டு கையில் எடுங்க. உங்கள் இருதயம் விசுவாசத்தில் பலப்படட்டும். அந்த பிரச்சனையை தாண்டி தேவன் ஒரு காணானுக்குள்ள உங்களை கூட்டிகிட்டு போகிறார் இல்லையா, அதை மட்டும் தான் உங்கள் இருதயம் பார்க்கணும். அதை பார்க்குறேன், அதை மட்டும் பார்த்தீங்கனாலே நீங்கள் அதில் தான் தேவன் பிரியப்படுறார். விசுவாசத்தில் மட்டும்தான் தேவன் பிரியப்படுறார். ஏசு கிறிஸ்து அவர் அற்புதம் செஞ்ச இடங்கள் எல்லாத்தையும் எதிர்பார்த்த ஒரே காரியம் விசுவாசத்தை மட்டும்தான் அவர் கேட்குறார். பவுல் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்பொழுது ஒரு முடவனாக ஒருத்தன் இருக்கிறான். அவனை சொல்கிறாரு, ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு அவனுக்கு விடுதலையை கொடுத்தார் பவுல். இயேசு நாமத்தால் விடுதலை கொடுக்குறார். அப்போ இங்கே விசுவாசத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தரிச்சு கொண்டே ஆகணும். அதில் வளரணும். அந்த கிருபை அது கண்டிப்பாக நம்மளால் முடியாதுங்க. நம்ம மாம்சத்தில் நம்ம ட்ரை பண்ண முடியவே முடியாது. தேவன்ட்டு அந்த கிருபையை கேளுங்க. அந்த கிருபையை தாங்கப்பா, எனக்கு விசுவாசத்தை இருதயத்தில் ஊற்று, நான் விசுவாசமாக இருக்கணுன்ற கிருபையை கேளுங்க. அந்த பாடுகளை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற கிருபையை தாங்கப்பா. இந்த பாடுகளை குறித்து குறை சொல்கிறது, அதை மேன்மைப்படுத்த அந்த காரியத்தை நான் பண்ணக்கூடாது. அதுக்கு அந்த கிருபையை தாங்க. எனக்கு நீங்கள் விடுதலையை வச்சுருக்கிறீங்க, அதை நான் எப்போ பெற்றுக்கொள்ள போகிறேன், எப்படி பெற்றுக்கொள்ள போகிறேன்னு ரொம்ப ஆவலாக இருக்கப்போ நீங்கள் எப்போ அந்த காரியத்தை செய்ய போகிறீங்கன்ட்டு நான் ஆவலாக இருக்கிறேன்னு உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க தேவன்கிட்ட. அதை தான் தேவன் எதிர்பார்க்குறார். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு வேளை உணர்த்தப்பட்டிருக்குன்னா, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா, நீங்கள் நிச்சயமாக உடனே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் நிச்சயமாக அவர் செய்ய நினச்சதை செய்ய தான் போகிறார். ஆமென்.